மாப்ள, மலர் தான் உங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டா. அவளுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் எங்களால சமாதானப்படுத்த முடியல. இப்ப உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியா இருக்கா. சும்மா சொல்லக்கூடாதுடா தம்பி, நீ பெரிய வீரனாயா. அதனாலதான் அவன் பயந்து போய் முகத்தை மூடிக்கிட்டு உன்னை கத்தியால குத்த வந்திருக்கான். ஆனா அப்பவும் நீ அசராம அவன் கைய பிடிச்சு அவன் நோக்கத்தை நிறைவேற்ற விடாம பண்ண பேரு சூப்பரியா. யோ மாப்பிள, உன்னை குத்த வந்தவன் யாருன்னு மட்டும் சொல்லியா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவன் குடும்பத்தை அழிச்சிடுறேன். சொல்லுங்க மாப்பிள, நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிருக்கேன். இடுப்புல எப்பவுமே குத்து போராட சுத்திக்கிருக்கேன். நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவன் சங்க அறுத்து வந்து உன் காலடியில் போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு? ஐய மாப்பிள, என்ன இப்படி சொல்லிக்கிருக்கீங்க? அவன் இம்மன் பெரிய காரியத்தை பண்ண பார்த்துருக்கேன். அவனை நம்ம லேசா விடலாமா? மொழியிலே கிளி மொத்தமா வேரோட புட்டி கழிச்சிடணும் மாப்பிள, இல்லைன்னா அது வேற மாதிரி வளர்ந்து நிற்கும். நீங்க யாரும் மட்டும் சொல்லுங்க மாப்பிள, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். யோ மாப்பிள, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களை குத்த வந்தது யாரு? அழகர் தானே? அழகர் இல்லை மாமா, இவன் வேற ஒருத்தன். வேற ஒருத்தனா? யார் மாப்பிள? ஒரு வேலை ஒச்சா இருக்குமோ? ஏ தம்பி, யாரா இருந்தாலும் சொல்றா, கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். அண்ணே இல்லைண்ணே, எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் அவன் யாருன்னே தெரியல. அவன் அங்க அடையாளத்தையும் நான் பார்க்கல. ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவன் முகம் எனக்கு தெரியல. அவன் குரலும் எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆனா அது அழகர் கிடையாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சார், விசிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு சார். ராத்திரி அவர் கூட 2 பேர் தான் இருக்க முடியும். மற்றவங்களாம் வீட்டுக்கு கிளம்பலாம் சார். சரிம்மா. 2 பேர் மட்டும்னா நானும் சின்னமாவும் இருக்கோம். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஈஸ்வரி, நீ அம்மாவும் இங்க இருந்துட்டா அப்புறம் வீட்டுல யாரு எங்களை பாத்துக்கிறது? நீ வீட்டுக்கு வா, அம்மாவும் மலரும் இங்க இருந்து வெற்றியை பாத்துக்கட்டும். இல்லப்பா, நானும் சின்னமாவும் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு துணையா இருக்கும். ஆஸ்பத்திரியில என்ன பெருசா பேசிக்க போறீங்க? அப்படி இல்லப்பா, நான் என்ன சொல்ல வர. அக்கா, அம்மாவும் மலரும் மட்டும் இருக்கட்டும், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அப்ப நாங்க போயிட்டு காலையில வரப்பா. அன்புக்கரசி மலர் 2 பேரும் மட்டும் வெற்றியை பாத்துக்கட்டும். பாத்துக்கங்கம்மா. வெற்றி, வரேன். உடம்பு நல்லா பார்த்துக்குங்க மாப்பிள. சரிங்க மாமா. அத்த மலரு, ஏதாவது அவசரம்னா என் நேரமா இருந்தாலும் அப்பா ஃபோன் போடு, நான் உடனே வந்துடுறேன். சரியா? சரி மாப்பிள, நான் வரட்டுமா? மாப்ள, போயிட்டு வரேன். உடம்ப பாத்துக்கங்க மாப்ள. சரிங்க அத்தை. மலரு, மாப்பிளைய பாத்துக்கம்மா. சரிம்மா. சரி, நான் வரேன். சரிங்க அத்தை. ஐயா, அப்பச்சி வரட்டுமாயா? சரிங்க அப்பச்சி. உடம்ப நல்லா பாத்துக்கயா. மாப்பிள, தைரியமா இருயா. மாமா வரேன். வெற்றி, உடம்ப பாத்துக்க. வரேன் வெற்றி. எதுவும் ஆகல. சார், ராத்திரி இங்க யார் இருக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா விசிட்டர் கார்டு கொடுத்துருவேன். அப்போ இவங்க மத்த எல்லாரும் கிளம்பலாம் சார். சரிம்மா. அன்புக்கரசி மலர் 2 பேர் மட்டும் இங்க இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு மட்டும் ஐடி கார்டு போட்டு கொடுத்துருங்க. நாங்கெல்லாம் கிளம்புறோம். ஓகே சார். சரி, சரியா? போலாமையா? பங்கு அழகரே, அழகரே. ஏய்,
ஒச்சு வாயா வாயா என்ன ஒச்சு? வாயா வாயா. என்ன திடீர்னு காலையிலேயே இந்த பக்கம் வந்திருக்க? யோ எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். சரி சரி, 2 பேரும் மாத்துணி எடுத்துட்டு முதல்ல கிளம்புங்க. யோ கிளம்பியா? மாத்து துணியெல்லாம் எடுத்துட்டு உன் கூட வரவா? ஏய் என்ன விஷயம்டா? திடீர்னு வந்து மாத்து துணியை எடுத்துட்டு உன் ஊருக்கு வர சொல்ற? யோ உன்னை தேடி உன் வீட்டுக்கு போலீஸ் வரதுக்குள்ள கிளம்பியா? போலீஸா? போலீஸ்? யோ முதல்ல 2 பேரும் வரசா கிளம்புற வேலையை பாருங்கயா. போலீஸா? டீ நட போ நட. என் வீட்டுக்கு போலீஸ் என்ன தேடி வருமா? என்னையா சொல்ற? யோ எல்லாம் போற வழியில சொல்ற, முதல்ல கிளம்பி வாயா. யோ கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஐயோ அதான் நம்ம பரம எதிரி இருக்கான்ல, அதான் வெற்றி. ஆமா, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல. யோ ஆமையா, இன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள். அதையே மறந்துட்டோம் பாரு. சரி அதுக்கு என்ன இப்ப? அவன் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்றதா பிளான் பண்ணிருந்தோம். அவனை போடணும்னு திட்டம் போட்டிருந்தோம்ல. ஆமா, அவனை போட்டாச்சு. டேய் இது வெற்றியை போட்டாச்சா? என்னையா சொல்ற? ஆமாய்யா, காலங்காத்தால அவன் பொண்டாட்டியோட கோயிலுக்கு வந்திருந்தான். போடலான்னு சொல்லி கோயிலுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தேன். நேரம் பார்த்து போடும்போது ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டான்யா. வயித்துல விழ வேண்டிய குத்து அவன் கத்திய தாங்கி பிடிச்சதுனால அவனை குத்த முடியாம போச்சியா. டக்குன்னு கத்திய உருவிட்டு இன்னொரு தடவை குத்தணும்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்க. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்யா. ஊர்க்காரங்கெல்லாம் ஒண்ணு கூண்டதுனால நானும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதா போச்சு. டேய் ஒச்சு, என்னையா சொல்ற? நிஜமாவா? ஆமாயா, அங்க இருந்து நேரா இங்கதான் வரேன். எப்படியும் எல்லாரும் உன்னதான் சந்தேகப்படுவாங்க. போலீஸ் கிலீஸ்னு போனா போலீஸ் நேரா உன்னதான் தேடும். சரி மாத்து துணியெல்லாம் எடுத்துட்டு வா. 1 வாரம் 10 நாள் கழிச்சு இங்க வந்துக்கலாம் வா. யோ என்ன கேட்காம இதெல்லாம் பண்ணாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தானே? உன்னை யாரையா இதெல்லாம் பண்ண சொன்னது? யோ இது ஏன் பகை. நான் போடணும்னு முடிவெடுத்தேன், போட்டேன். யோ ஒச்சு, என்னையா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிருக்க? யோ இப்பதான் நம்ம ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கோம். கொஞ்ச நாள் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் எந்த செய்கையா இருந்தாலும் சேர்ந்து செய்வோன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. உன்னை எவையா இதெல்லாம் பண்ண சொன்னது? யார் இவன்? இவன் கூட இவன் எதுக்கு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான்? இந்த பார், உன் மேல உள்ள அக்கறையில தான் உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன். நீ என்னமோ பெரிய யோ மாதிரி பேசிட்டு இருக்க. என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். யோ என்ன பங்கு? யோ என்னையா இவன் பாட்டுக்கு வெற்றியை போட்டுட்டுன்னு என்னன்னு சொல்லிட்டு இருக்கான்? டேய் விளக்கு என்ன கேட்டா? யோ போட்டவன் முழுசா போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அடிப்பட்ட பாம்பு மாதிரி பாதியில விட்டு வந்திருக்கா. என்னையா பண்றது? யோசிக்கணும்டா, யோசிக்கணும். அழகரே, யார் அவன்? இது வரைக்கும் உன் கூட அவனை நான் பார்த்ததே இல்ல. அவன் கூட என்ன வாசல்ல நின்று உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உள்ள போமா. டேய் யாருன்னு கேக்குறேன்ல, சொல்லுடா. அம்மா அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க இந்த ஜெயில இருந்தோம்ல, கூட இருந்த கூட்டாளி அவனை எங்க கூட ஜெயில இருந்தான். அப்ப ஏதோ பழகின பழக்கம், அத சும்மா வந்து பாத்துட்டு போறாமா. ஆத்தி, செயல் சகவாசமா? அழகுரு வேணாமியா,
சொன்னா கேளியா? ஏதோ ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டோம், அதுவே ஏதோ கெட்ட நேரம் நினைச்சு அதோடு விட்டுப்படணும்யா. இந்த பாரியா, ஜெயில் சகவாசம் எல்லாம் நம்ம வெளியே வந்தப்புறமும் தொடர்ந்து வச்சுக்கிட்டோன்னு வையேன், இவனுங்க பாட்டுக்கு கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறதுன்னு இறங்கிடுவானுங்கடா. அழுகுது, அப்புறம் எல்லாத்துலயும் உன் பேரும் அடிபடும். டேய் ஐயா, இந்த அம்மா சொல்றத கேளியா? இந்த மாதிரி பயலுகளோட தயவு செய்து இனிமே சேராதையா. மா, விஷயம் தெரியாம பேசாத, பேசாம உள்ள போ. ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் அவங்க கூட வாக்குவாதம் பண்ண? எனக்கு முதல்ல சொல்லாத. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. நீ பேசாம உள்ள போமா. நீயே வந்து சும்மா போமன்றேனே. சரி சாமி, நான் போறேன். ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி பயலுகளோட சகவாசம்லாம் நீ இன்னையோட விட்டு அம்பிட்டுதான் சொல்லுவேன். யோ, என்னைய டென்ஷனா இருக்க? யோ, என்ன போலீஸ் கீலீஸ் ஏதாவது வந்துடும் சொல்லி பயந்துகிட்ட இருக்கிற? டேய், யார பார்த்து பயப்படுறியான்னு கேக்குறேன். கொலை பண்றது எனக்கு என்ன புதுசா? வெற்றியோட அண்ணன் மாறன போட்டவன்டானா. வெற்றியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒச்சு முந்தி தேவையில்லாம சொதப்பிட்டேன். சை. ஏய் நில்லடி. ஏ, இது வரைக்கும் உன்னால அவனுக்கு ஆனதெல்லாம் பத்தாதா? கூடவே இருந்து குழி தோண்டி புதைச்சு மூடிடலான்னு பாக்குறியா? என்னத்த, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீ என் புள்ள பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எப்ப என்ன ஆகுங்கிற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே தாண்டி இருக்கு. இப்படிதான் நான் உசுரே வச்சிருந்த என் மூத்த மகனை வழி அமிச்சு வச்சுட்ட. அந்த பயம் தாண்டி எனக்கு. எங்க நான் பெத்த பிள்ளைங்கெல்லாம் உன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் என்னை விட்டு போயிடுவாங்கங்கிற பயம் என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு. அந்த பயத்துலதான் நான் சொல்றேன், வெற்றி இருக்கிற ரூமுக்குள்ள வந்தேன்னு தெரிஞ்சது உனக்கு மரியாதையே இல்ல சொல்லிட்டேன். விடிய விடிய இங்கே உட்கார்ந்து கிடந்து விடிஞ்சதும் உன் வீட்டுக்கு போய் சேரு. வெற்றி ரூம் பக்கம் வந்த அவ்வளவுதாண்டி. வெற்றி என் சாமி. அம்மா, என்னம்மா இன்னும் ஏம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு வெற்றி. எங்க என் புள்ள உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க நிம்மதியா பேசாம என் பக்கத்துல உட்காருங்க.
இல்லப்பா. என்னால நிம்மதியா இருக்க முடியலப்பா. உனக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்குன்னு நினைக்கும் போது என் மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குதுப்பா. ஐயோ அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்படுற அளவுக்கு என்னாச்சு இப்போ? நான் உங்க கண்ணு முன்னாடி நல்லா தானே இருக்கேன். நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா தானே இருக்கோம். இதை விட வேற என்னம்மா வேணும்? உட்காருங்க, உட்காருங்க. வெற்றி, என் உசுரே நீங்க 2 பேரும் தாண்டா. நான் உங்களுக்காக தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் உசுறு என்கிட்ட இருக்காதுடா. உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தேன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். ஏம்மா எங்களுக்கு தெரியாதா? நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாசமா வளர்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? அம்மா, எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்கய்யா. மலருங்க. அதான் எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்றேனேப்பா. அம்மா, மலருமா? அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்டா. நீ ஏன் அவளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா, நீங்க என்ன நல்லா பாத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னா மலரும் நீங்களும் தான் இங்க இருக்க போறதா பேசணுமே. இப்ப அவளை காணோமேன்னு கேட்டேன். அவ எப்படியா இங்க தங்குவா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஆஸ்பத்திரி வாடையெல்லாம் எங்கேயா ஒத்துக்குது? ரூமுக்குள்ள இருக்கிறப்ப மெதுவா நான் தங்குறேன் அப்படின்னா, வெளியில போனதும் இங்க இருக்கியா இல்ல வீட்டுக்கு வரியான்னு அவங்க அப்பா கேட்டதும் மொத ஆளா நான் வரேன்பான்னு சொல்லிட்டு போயிட்டா. அவெல்லாம் சொகுசுக்காரிப்பா. நல்லா ஃபேனை போட்டு மெத்தையில படுத்தாதானே அவளுக்கெல்லாம் தூக்கம் வரும். அப்படி இருக்கிறப்ப அவ எப்படி இங்க வந்து தங்குவா? இங்கன்னா ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருக்கணும், உன்னை பாத்துக்கணும். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டாக்டரை கூப்பிடணும், நர்ஸை கூப்பிடணும். இதெல்லாம் அம்மாங்கிற ஒருத்தி தாயா செய்வா. பொண்டாட்டிங்கிறவ அந்த அளவுக்கெல்லாம் அக்கறையா பாத்துக்க மாட்டா. வெற்றி, ஏதாவது சாப்பிடுறியப்பா? இல்லம்மா, பசிக்கல. இல்லப்பா, நான் ஊட்டி விடுறேன், கொஞ்சமாவது சாப்பிடு. இரு, எடுத்துட்டு வரேன். மலர் வீட்டுக்கு போயிட்டாளா? இருக்குன்னு தானே சொன்னா, அப்புறம் ஏன் வீட்டுக்கு போனா? மெதுவா மெதுவா. கொஞ்சமா சாப்பிடு. இல்லம்மா வேணாம், போதும். வயிறுலாம் ஒரு மாதிரியா இருக்கு. இல்லப்பா, கொஞ்சமாவது சாப்பிடு. இந்த இரு, வச்சிட்டு வரேன். அம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் படுத்துக்கிறேன். படுத்துக்கப்பா.